ஏங்க வாங்க, உங்களை தான் எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தேன். எதுக்குமா என்ன எதிர்பார்த்துக்கிட்டு இருந்த? எதுவும் வேலை இல்லாமல் நீ எதிர்பார்க்க மாட்டியே? ஏங்க அப்படி சொல்கிறீங்க? ஆமாம், உனக்கு ஏதாவது காரியம் ஆகணும்னா தானே என்னை எதிர்பார்ப்ப, இல்லைனா நீ எதுக்கு என்ன தேட போகிற? சரி சொல்லு, என்ன விஷயம்? இல்லைங்க, நம்ம ஊரில் இருந்து எல்லாமே டூர் போட்டு போகிறாங்க. அதான் நம்மளும் போகலாமா என்னன்னு கேட்குறதுக்கு தான் உங்களை பார்த்துக்கிட்டு இருந்தேன். ஏட்டி டூர்லாம் ஒன்றும் வேணான்ட்டி, நம்ம வீட்லேயே கிடப்போம். இந்த வெயிலுக்கு எங்கே தான் போகிறது? எங்கேயும் போக வேண்டாம், பேசாமல் வீட்லேயே கிடந்துக்கிடுவோம், சரியா? வெயில் ரொம்ப இருக்குன்னாங்க கொடைக்கானலுக்கு கூப்பிட்டு போகிறேன்னு சொல்லியிருக்காங்க. அதான் நம்மளும் போயிட்டு வருவோமா, அங்கே நல்லா குழுன்னு இருக்கும்ல, ஏசி போட்ட மாதிரி. ஏட்டி அங்கெல்லாம் வேணான்ட்டி, கூட்டம் அதிகமாக இருக்கும். இப்போ சீசனில் அங்கே போய்கிட்டு நம்ம அப்புறம் திணறிக்கிட்டு இருக்கக்கூடாது, பார்த்துக்க. ஏங்க போயிட்டு வருவாங்க, சும்மா பிள்ளைகளுக்கும் பாவம் லீவ் விட்டதுலேருந்து எங்கேயும் போகல. எவ்வளோ வருமா ஒருத்தருக்கு? 700-800 கிட்ட வரும்னு சொன்னாங்க. எவ்வளோன்றது கரெக்டாக தெரியலை. எப்படி நம்ம போவோமா? அவங்ககிட்ட போய் சொல்லிடட்டா நாங்கள் 4 பேரும் வரோன்னு சொல்லி? ஏட்டி பொறி யோசித்துக்குருவோம், எடுத்தோம் கவுத்தோன்னு முடிவு பண்ணாத. ஆமாம் யோசிப்போம் பாரு. அடுத்து போக வேண்டாம், இருக்கட்டும், காசு செலவாகும், அது இதுன்னு எல்லாரும் சொல்லுவார். சரி, நம்மளே எப்போயாலும் தானே போகிறோம், காசெல்லாம் பார்த்தா முடியுமா? பாவம் பிள்ளைகளும் எங்கேயும் போகவும் இல்லை வரவும் இல்லை. பொருட்டி யோசித்து பார்த்து சொல்லட்டுமா? அதெல்லாம் ஒன்றும் யோசிக்க வேண்டாம், எல்லாரும் போயிட்டு வருவோம், சரியா? ஏட்டி காசு ரெடி பண்ணணும்ல, போவோம்னா எங்கே வச்சுருக்க காசு? எங்கே இருக்கிறத உருட்டி பட்டி கொண்டுட்டு போயிட்டு வருவோமே. ஏட்டி அப்படியா போகணுன்றையோ? சரி, வேணான்னு சொன்னாலும் மூஞ்ச தூக்கி வச்சுட்டு கிடப்ப. சரி, போயிட்டு வருவோம். பிள்ளைகள் எங்கே காணோம்? பிள்ளைகள் வெளியே விளையாண்டுட்டு இருக்காங்க. என்ன நெட்டம்மா, இன்னைக்கு வெளியே போலியா சுற்றுறதுக்கு? அதிசயமாக வீட்டில் இருக்க? இல்லைங்க, உங்களுக்கு தான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன். எனக்கு எதுக்கு வெயிட் பண்ணுற நீ? என்ன விஷயம்? ஏன் எதுவும் விஷயம் இருந்தால் தான் வெயிட் பண்ணணுமா? சும்மா ஒரு ஆசையில் தான் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தேன். நீ தானே நெட்டம்மா? சரி, ரொம்ப ஆசை தான். ஏங்க நம்ம ஊரில் எல்லோரும் கொடைக்கானலுக்கு டூர் போகிறாங்களாம். நம்மளும் அந்த டூரில் போயிட்டு வருவோமா? எந்த டூருக்கு டீ போகிறாங்க? அங்கே கொடைக்கானலுக்கு போகிறாங்களாங்க. நம்மளும் போவோமா? இங்கே நமக்கு வெக்கையாக தானே இருக்குது. அங்கே போய் நல்லா குளுன்னு இருந்துட்டு வருவோமா ஒரு 2 நாளைக்கு? ஏட்டி எங்கள் கொடைக்கானலா? நல்லா இருக்குமே இந்த கிளைமேட்டு. சரி சரி. ஆமாம், இவ்வளோ ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தா. தனியாக போனால் ரொம்ப இல்லை செலவாகும், அதனால் கூட்டமாக போயிட்டோம்னா நமக்கும் கொஞ்சம் செலவு குறையும். சரி பார்ப்போம். அப்போ மற்ற நான் போய் அப்போ பேர் கொடுத்துட்டா? சரி டீ, நம்ம 3 பேரும் போயிட்டு வருவோம். 3 பேர்லாம் வேணாம், நம்ம 2 பேர் மட்டும் போயிட்டு வருவோம். உங்கள் அம்மா இங்கே வீட்டிலே கிடக்கட்டும், வயசான காலத்தில் அங்கே வந்து என்ன செய்ய போகுது? கீழே விழுந்துருச்சுன்னா அது வேறு சங்கடம் நமக்கு. வீட்டை பார்த்த மாதிரியும் இருக்கும், அவங்களுக்கு ரெஸ்ட்டும் கிடைச்ச மாதிரி இருக்கும். வீட்டிலேயே இருக்கட்டும். ஏட்டி என்ன 2 பேரும் உட்காந்து பேசிட்டு இருக்கீங்க? என்னமா டூருன மாதிரி கேட்டுச்சு? ஆமாம் அத்தை, நம்ம ஊரில் கொடைக்கானல் டூர் போகிறாங்களா? நீங்கள் வரீங்களா டூருக்கு? டூருன்னு கூட சொல்ல தெரியல, இவெல்லாம் டூரை பற்றி பேசுகிறா. சரிட்டி, நானும் வரேன். நீங்கள் வரேங்கிறீங்க, உங்கள் மகனை பார்த்தீங்களா? வேண்டாம், அம்மா வயசான காலத்தில் இங்கே வீட்டில் ரெஸ்ட் எடுக்கட்டும்னு சொல்கிறாங்க. இல்லை, உன் பண்டாட்டி மட்டும் கூட்டு போல நினைக்கிறியோ? நானும் தான் வருவேன், பார்த்துக்கோ. என்னையும் கூட்டு போல நீ. சரிம்மா வாங்க. சரி, நீங்கள் கால் வலிக்குது கை வலிக்குதுன்னு சொல்லுவீங்களேன்ட்டு தான் நான் சொன்னேன். இவன் கூட்டு போகக்கூடாது வைக்கக்கூடாதுன்னா கடைசியில் அவளே வரீங்களான்னு கேட்குறான். இதை நம்ம கேட்டால் நம்மள்ட்ட சண்டைக்கு வருவோம். இந்த பொம்பளை ஆட்களே இப்படி தான் இருக்காங்க. சரி நெட்டம்மா, அப்போ நீ பேரை கொடுத்துரு, சரியா? நம்ம 3 பேர் போயிட்டு வருவோம். ஓகே பாஸ், தேங்க்யூ. அவளுக்கு காரியம் ஆகணும்னா நல்லா கொண்டுட்டுவான். இவளை பற்றி தெரியாது நமக்கு. ரொம்ப குனியாதீங்க மதன், கழுத்து சுளுக்கிக்கிற போது அப்புறம் கொடைக்கானலில் போய் சுற்றி பார்க்க முடியாமல் போயிட போகுது.